வணக்கம். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கரூரில் கொட்டும் மழையில் திமுக முப்பெரும் விழா கோலாகலம். மாபெரும் உரிமை போரை நடத்தி நாட்டை காக்க மக்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அழைப்பு. அமித்ஷாவிடம் எடப்பாடி சரணடைந்து விட்டதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். முழுக்க நனைந்த பின் முக்காடு எதற்கு என எடப்பாடி முகத்தை மூடியது பற்றி கேள்வி. திமுக முப்பெரும் விழாவில் கனிமொழி, சுப சீதாராமன் உள்ளிட்டோருக்கு விருதுகள் வழங்கி கௌரவிப்பு. முரசொலி செல்வம் விருதை மூத்த பத்திரிகையாளர் ஏ.எஸ். பன்னீர்செல்வம் பெற்றுக் கொண்டார். முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க ஒன்றிய அரசுக்கு வலியுறுத்தல். அமித்ஷாவை நேரில் சந்தித்தது குறித்து எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் தள பதிவு மூலம் விளக்கம். எடப்பாடி பழனிசாமி முகத்தை மூடிக்கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் என்ன என டிடிவி தினகரன் கேள்வி. இன்று முதல் முகமூடியார் பழனிசாமி என அழைக்கப்படுவார் எனவும் விமர்சனம். பாஜகவிடம் அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி அடகு வைத்து விட்டதாக அமைச்சர் ரகுபதி காட்டம். அதிமுகவை உடைத்து பலவீனப்படுத்தும் வேலையை பாஜக செய்து வருவதாக செல்வப் பெருந்தகை குற்றச்சாட்டு. அன்புமணி தரப்புக்கு பாமகவின் மாம்பழம் சின்னத்தை ஒதுக்கிய விவகாரம். டெல்லி தேர்தல் ஆணையத்தில் ராமதாஸ் தரப்பினர் புகார். மயிலாடுதுறை இளைஞர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் காதலியின் தாய் மீது வழக்கு பதிவு. வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை. ஜாய் கிறிசல்டாவின் அவதூறு வீடியோக்களை சமூக வலைதளங்களில் இருந்து நீக்க கோரி மாதம்பட்டி ரங்கராஜ் தரப்பு வழக்கு. தங்களை தொடர்புபடுத்தி பேசியதால் 12 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் மனுவில் தகவல். கூடலூர் அருகே ஓவேலி பகுதியில் பூத்து குலுங்கும் நீலக்குறிஞ்சி மலர்கள். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும் மலர்களை கண்டு பொதுமக்கள் மகிழ்ச்சி. சபரிமலை துவாரபாலகர் சிலையில் இருந்து 4 கிலோ தங்கம் காணாமல் போனதா? உரிய விசாரணை மேற்கொள்ள காவல்துறைக்கு கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவு. நடிகர் கமல்ஹாசனுடன் இணைந்து நடிக்க ஆசை என ரஜினிகாந்த் விருப்பம். ரெட் ஜெயண்ட், ராஜ்கமல் நிறுவனங்கள் இணைந்து தயாரிக்கும் படம் குறித்து பேட்டி. தமிழ்நாடு முழுவதும் பெரியாரின் பிறந்த நாள் சமூக நீதி நாளாக கொண்டாட்டம். திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதிமொழி ஏற்பு. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற அன்பு நெறியையும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பண்பு நெறியையும் எனது வாழ்வியல் வழிமுறைகளை கடைபிடிப்பேன். சுயமரியாதை, ஆளுமை திறனும் பகுத்தறிவு பார்வையும் கொண்ட என்னுடைய செயல்பாடுகள் அமையும். கேரளாவின் வைக்கத்தில் உள்ள பெரியார் சிலைக்கு கோட்டயம் மாவட்ட ஆட்சியர் மரியாதை. கேரள அரசு அதிகாரிகள் உட்பட பல்வேறு தரப்பினரும் பங்கேற்பு. பாஜகவுக்கு எதிராக மாபெரும் உரிமை போரை நடத்தி நாட்டை காக்க மக்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். அமித்ஷா காலில் விழுந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி முகத்தை மறைப்பது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார்.
கரூர் கோடாங்கிப்பட்டியில் கொட்டுமழைக்கு இடையே திமுக முப்பெரும் விழா கோலாகலமாக நடைபெற்றது. விழாவில் லட்சக்கணக்கான திமுக தொண்டர்கள் குவிந்தனர். மேடைக்கு வரும்போது ரோடு ஷோ நடத்திய முதலமைச்சர் தொண்டர்களை பார்த்து உற்சாகமாக கையசைத்தார். விழா தொடங்கியதும் மழை பெய்தது. ஆனாலும் தொண்டர்கள் நாற்காலிகளை குடைகளாக மாற்றி நகராமல் விழாவில் பங்கேற்றனர். முப்பெரும் விழாவில் சிறப்புரையாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு இடையூறு செய்வது காவிக் கொள்கை என்று குறிப்பிட்டார். காவிக் கொள்கையின் அரசியல் முகம் பாஜக என்று கூறிய அவர், அதற்கு எதிராக உரிமை போர் நடத்தி நாட்டை காப்பாற்றும் கடமை நமக்கு இருப்பதாக கூறினார். இன்னாலும் சரி என்னாலுமே அடக்கு முறைக்கு இங்கே நோ என்ட்ரி தான். ஆதிக்கத்துக்கு இங்கே நோ என்ட்ரி தான். திணிப்புக்கு இங்கே நோ என்ட்ரி தான். மொத்தத்தில் இங்க பாஜகவுக்கு நோ என்ட்ரி தான். இது பெரியார், அண்ணா, கலைஞர் செதுக்கின தமிழ்நாடு. 3 முறை ஒன்றியத்தை தொடர்ந்து ஆட்சி அமைச்சோம். தமிழ்நாட்டில் மட்டும் உங்களுடைய மோடி பஸ்தார் மேல பலிக்கலையே. இன்னுமா எங்களை பத்தி உங்களுக்கு தெரியல? தலைமுறையா நாம போராடி எத்தனையோ பேர் உயிர் தியாகம் செஞ்சு பெற்று தந்த உரிமைகள் எல்லாம் நம் முன்னாடியே பறிபோக அனுமதிக்கலாமா? பாஜகவை பேர் நாம தடுத்து நிறுத்தலனா அடுத்த மாநிலங்களே இருக்கக்கூடாது என்பதை நோக்கித்தான் நகருவாங்க. ஏற்கனவே காஷ்மீர் அதுல ட்ரையலை பார்த்துட்டாங்க. எப்படி இந்தி மட்டுமே ஆட்சி மொழின்னு ஒரு நிலை உருவானப்போ தமிழ்நாடு போராடி மொழி போர் நடத்தி ஒட்டுமொத்த இந்தியாவை காப்பாத்திச்சோ, அதே மாதிரி இப்போ ஒரு உரிமை போரை நடத்தி நாட்டை காப்பாற்ற வேண்டிய வரலாற்று கடமை நமக்கு இருக்கு. நாம இதை செய்யலன்னா நம்ம குழந்தைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகும்? இதுக்கு போராடவில்லை என்று சொன்னால் எதற்கு போராடுவது? இதுதான் முக்கியம். இந்த போராட்டத்தில் முன்கள வீரனா உங்க கூட 23 வயசுல எமர்ஜென்சி எடுத்து ஜெயிலுக்கு போன இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்க. அதிமுகவின் அண்ணாயிசம் கொள்கையை இப்போது பழனிசாமி அடிமையிசம் என்று மாற்றி அமித்ஷாவை சரணம் என்று மொத்தமாக மாற்றிவிட்டதாக முதலமைச்சர் காட்டமாக விமர்சித்தார். திராவிடம்னா என்னன்னு கேட்டப்போ அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொன்ன அவர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைமை பொறுப்பில் இருக்கிறார். இன்றைக்கு அவர் திராவிடம்னா என்ன தெரியாம அதிமுகவுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறார். அதான் வெட்கக்கேடு. அதிமுக தொடங்கினப்போ தன்னுடைய கொள்கை அண்ணாயிசம்னு சொன்னாங்க. அதை இப்ப பழனிசாமி அவர்கள் அடிமையிசம்னு மாத்தி அமித்ஷாவே சரணம்னு மொத்தமா சரண்டர் ஆகிட்டார். முழுசா நடந்த பிறகு முக்காடு எதுக்குன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி நேற்று டெல்லியில கார் பாரி மாதிரி போன பழனிசாமியை பார்த்து இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க தெரியுமா? காலையே விழுந்த பிறகு முகத்தை மூட கர்ச்சீஃப் எதுக்குன்னு தான் எல்லோரும் கேட்கிறாங்க. தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்று கூறிய அவர், இது டெல்லிக்கு கேட்கும் வகையில் உரக்கச் சொல்லுங்கள் என்று தொண்டர்களை கேட்டுக்கொண்டார். திமுக முப்பெரும் விழாவில் உதயநிதி ஸ்டாலின், டி.ஆர். பாலு, கே.என். நேரு, ஐ. பெரியசாமி, திருச்சி சிவா, ஆ. ராசா, அந்தியூர் செல்வராஜ், செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திமுக முப்பெரும் விழாவில் கனிமொழி, சுப சீதாராமன் உள்ளிட்டோர் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். கட்சியில் சிறப்பாக பணியாற்றிய 16 நிர்வாகிகளுக்கு நற்சான்று வழங்கப்பட்டது. கரூர் கோடாங்கிப்பட்டியில் கொட்டும் மழையில் நடைபெற்ற திமுக முப்பெரும் விழாவில் சிறப்பாக கட்சி பணியாற்றிய 16 நிர்வாகிகளுக்கு நற்சான்றும் மற்றும் பணமுடிப்பும் வழங்கப்பட்டது. தொடர்ந்து பெரியார் விருது திமுக துணை பொதுச் செயலரும் நாடாளுமன்ற திமுக குழு தலைவருமான கனிமொழி எம்பிக்கு வழங்கப்பட்டது. அண்ணா விருது திமுக தணிக்கைக்குழு முன்னாள் உறுப்பினரும் பாளையங்கோட்டை நகர்மன்ற முன்னாள் தலைவருமான சுப சீதாராமனுக்கும், கலைஞர் விருது
முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் சோமா ராமச்சந்திரனுக்கும் வழங்கப்பட்டது. பாவேந்தர் பாரதிதாசன் விருது கட்சியின் தலைமை செயற்குழு உறுப்பினரான மறைந்த குளித்தலை சிவராமனுக்கு வழங்கப்பட்டது. பேராசிரியர் விருது ஆதிதிராவிட நலக்குழு தலைவரும் சட்டப்பேரவை முன்னாள் கொறடாவுமான மருதூர் ராமலிங்கத்துக்கும், மு.க. ஸ்டாலின் விருது முன்னாள் அமைச்சர் பொங்கலூர் நா. பழனிசாமிக்கும் வழங்கப்பட்டது. முரசொலி அறக்கட்டளை சார்பில் முதன் முறையாக வழங்கப்பட்ட முரசொலி செல்வம் விருதை மூத்த பத்திரிகையாளர் A.S. பன்னீர்செல்வன் பெற்றுக்கொண்டார். அமித்ஷாவை சந்தித்துவிட்டு வரும்போது எடப்பாடி பழனிசாமி முகத்தை மறைத்துக் கொண்டது பற்றி அரசியல் தலைவர்கள் விமர்சித்துள்ளனர். தவறு செய்தால்தான் முகத்தை மூடிக்கொள்வார்கள் என அமைச்சர் ரகுபதி தெரிவித்திருக்கும் நிலையில் இனி முகமூடியார் பழனிசாமி என அவர் அழைக்கப்படுவார் என்று டிடிவி தினகரன் விமர்சித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி அரசியல்வாதிகளே தன் முகத்தை வெளிக்காண்பிக்க கூட முடியாமல் தன்னுடைய முகத்தை கட்சிப்பால் மூடிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். அமித்ஷா சந்தித்து வரும்போது இந்த உள்ள எதுவும் வேற எதுவும் நடந்துக்குமா, இந்த மாதிரி சூழ்நிலையில எங்க உள்ளே என்ன நடந்ததுன்னு நம்ம சொல்ல முடியாது. மூஞ்சியை மூடிக்கிட்டு வந்தாலே வெக்கப்பட்டு வருவதாக அர்த்தம், அசிங்கப்பட்டு வருவதாக அர்த்தம், அல்லது ஒரு தவறை செய்வதற்கு வருவதாக அர்த்தம். அதிமுக ஒரு திராவிட கட்சிகள்ல ஒன்று, ஆனா அதுக்கு நேர் எதிர்மாறாக இருக்கக்கூடிய பாஜக உட்கட்சி பிரச்சனை எல்லாத்தையும் போய் பாஜக சொல்றதை எப்படின்னு பாக்குறீங்க? நாங்க தான் அடகு வச்சுட்டாருன்னு சொல்லிட்டோமே. என்ன காரணம்? இப்படி ஹோம் மினிஸ்டரை பார்த்துட்டு வெளில வர்றப்ப முகத்தை மூடிக்கிட்டு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இதுவரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அரசியலில் எந்த ஒரு கட்சி தலைவராவது டெல்லியில் சென்று அல்லது வேறு எங்கோ கூட்டணி கட்சி தலைவர்களை சந்தித்து விட்டு வரும் பொழுது இப்படி முகத்தை மூடிக்கொண்டு ஓடி வருவதை பார்த்துருக்கீங்களா? யார் இப்படி முகத்தை மூடிட்டு வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இதுக்கு பழனிசாமி தான் பதில் சொல்லணும். ஆனால் சில ஊடகத்தை சேர்ந்த நண்பர்கள் சொன்னாங்க அது நாங்கள் இல்லை வேற யாரோன்னு. ஹோம் மினிஸ்டர் வீட்டிலேருந்து யாரும் மூஞ்ச மூடிக்கிட்டு வெளில போக வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே வந்து அவர்களை சந்திப்பது யார் என்பது எல்லாருக்கும் தெரியும். அது அங்கே இருக்கிற ஊடகத்தை சேர்ந்தவர்களுக்கு தெரியும். அவர் எனக்கு சொல்லப்பட்டது முன்னாடி கூட வந்த சகாக்களை எல்லாம் வேறு கார்களில் அனுப்பிட்டு இவர் மெதுவாக வெளில வந்திருக்காரு. என்ன காரணம் என்பதை பழனிசாமி சொன்னால்தான் தெரியும். ஆனால் அந்த காலத்தில் சொல்லுவாங்கள்ல புலவர்கள்லாம், மன்னர்களை ஏதாவது ஒரு சாதனை செய்தால் அவர்களை இன்று முதல் மன்னரை நாங்கள் இப்படி அழைக்கிறோம்னு சொன்ன மாதிரி அண்ணன் பழனிசாமி இன்று முதல் முகமூடியார் பழனிசாமி தான் அழைக்கணும். அவருக்கு திடீர்னு தன்மானம் சுயமரியாதையெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. ராத்திரி என்ன பண்ணுறாரு, அமித்ஷாஜியை பார்த்துட்டு வெளியே வந்தோடனே நம்ம தொலைக்காட்சியில் தான் பார்த்தேன். அப்பயும் ஒரு போலீஸ் ஆஃபீஸரை கேட்டேன், முகத்தை மறைக்கிறதுக்கு துண்டை ஏன் போடுவாங்க அப்படின்னு சொல்லி. ஒரு பெரிய அக்யூஸ்டாக இருப்பாங்க, கொலைகாரனாக இருப்பாங்க, டக்காயிட்டியாக இருப்பாங்க, அதனால் போடுவாங்கன்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஆனால் நேத்தி முகத்தை மறைச்சிட்டு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? டெல்லி போனால் முக்காடு போட்டு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? மூளைக்கு மூளை தூக்கி எறிந்தோம் தலைகுனிவாக ஆனாங்கன்னு தலைவர் பாடின மாதிரி இருக்குது. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை எதிர்க்கட்சியினர் சந்தித்தால்தான் அது பேசுபொருள் என தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு குறித்து விமர்சித்துள்ள காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, கூட்டணி வைக்கும் கட்சிகளை பிளவுபடுத்துவதே பாஜகவின் வாடிக்கை என தெரிவித்துள்ளார். கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒருத்தரை சந்திச்சு பேசுறதுல அதில் என்ன இருக்க முடியும்? நல்ல விஷயமா தானே இருக்க முடியும். கூட்டணி கட்சி தானே சந்திச்சு பேசுகிறோம். எதிர்கட்சியை சந்திச்சு பேசினா தான் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு தெரியும். கூட்டணி கட்சி நேற்று உள்துறை அமைச்சர் சந்திக்கவே மாட்டோம்னு சொல்லி முதல் நாள் சொல்லிட்டு அடுத்த நாள் போய் 24 மணி நேரம் சந்திச்சது சர்ச்சையா இருக்குது, விமர்சனமா இருக்குது. எங்க சந்திக்கவே மாட்டேன்னு எங்க சொன்னாங்க? பொதுக்கூட்டத்தில் மேடையிலே சொன்னாங்க, நீங்க செய்திகள் எழுதுறீங்க, நான் சந்திக்க பார்க்க வாழ்த்து தெரிவிக்க தான் போறேன். சிபிஆரை பார்த்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. அமைச்சரை சந்திக்கையில் ஒன்றும் பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. அதிமுகவில் பிரச்சனை என்னன்னா, பேசி தீர்த்துக்கிறது அவை சண்முக சாலையில் உள்ள அதிமுக அலுவலகம், அதனுடைய பொதுச் செயலர் எடப்பாடி. ஆனால் இங்கே பிரச்சனை என்ன, எதுக்கு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுக்கும் சமாதானம் பண்ணுறதுக்கும் இங்கேருந்து எல்லாம் டெல்லி போய் அமித்ஷாவை சந்திக்கிறாங்க? அதுதானே நாங்கள் கேட்குறோம். எந்த கட்சியோட கூட்டணி வைத்தாலும் அந்த கட்சியை பிளவுபடுத்தி நாசப்படுத்துகிற வேலையில் தானே பாஜக தொடர்ந்து எல்லா மாநிலத்திலையும் இறங்குது. நாங்கள் கொஞ்ச நாளைக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி சொன்னோம், என்ன பண்ண போகிறாங்க தமிழ்நாட்டில் பாருங்கள், ஆமை நுழைந்த வீடும் பாஜக நுழைந்த மாநிலமும் ஒன்றுன்னு சொன்னோம். யாரும் நம்பலை.
இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியில் என்ன குழப்பம் நிலவுது, அதிமுகவில் என்ன குழப்பம் நிலவுது, திரு செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பிரச்சனைனா இங்கே தான் தீர்த்துக்கணும். அமித்ஷா வந்து பஞ்சாயத்து பண்ணக்கூடாது. அப்போ என்ன, யார் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரன்றத ஒரு மிகப்பெரிய கேள்வி தானே. அதிமுகவை கபலீகரம் செய்ய அமித்ஷா தலைமையில் சதிக்குழு அமைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கும் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் அமித்ஷாவின் காலில் அதிமுக விழுந்து கிடப்பதாகவும் விமர்சித்துள்ளார். விருதுநகரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். அதிமுக கட்சியை முழுசா கபலீகரம் பண்ணுவதற்காக அமித்ஷா தலைமையில் அமைக்கப்பட்ட சதிக்குழுவில் வெற்றி ஒவ்வொரு தடவையும் பெற்றுக்கிட்டு வருது. அதிமுக முழுமையாக அமித்ஷா அவர்களுடைய காலடியில சென்றிருக்குங்கிறது நேற்று திரு பழனிசாமி டெல்லிக்கு போகும்போதே தெரிஞ்சிச்சு. அதிமுக காரர்களை பொறுத்த மட்டும் எம்ஜிஆருடைய தொண்டர்களும் ஜெயலலிதா அம்மையாருடைய தொண்டர்களையும் தொடர்ந்து பாஜக அவமானப்படுத்தி வருகிறது. அவர்களை பொறுத்த மட்டும் முழுமையாக அவர்களை கீழ்த்தரமாக நடத்துகிறது என்பதற்கு அடுத்த தொடர்ந்து நம்மலாம் செய்தி கேட்டுக்கிட்டு வந்தோம். நேற்று அண்ணன் எடப்பாடி அவர்கள் முகம் மூடி அமித்ஷா வீட்டிலிருந்து முகத்தை மூடிட்டு வெளியில வந்ததை பார்க்கப்படுச்சு. இப்படிப்பட்ட அவமானங்கள் எல்லாம் அதிமுக ஏன் சந்திக்கணும், எதுக்கு இந்த நிலைமைக்கு உருவாச்சு அதிமுக என்பது மக்களுக்கு புரியல. அதிமுகவை பொறுத்த மட்டும் முழுமையாக பாஜக கண்ட்ரோல்ல வந்துருச்சு. அமித்ஷா அவர்களை முழுமையாக கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தார் என்று தெரிகிறது. டெல்லியில் அமித்ஷாவோடு எடப்பாடி பேசியது குறித்து புதிய தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கின்றன. மிக முக்கியமான ஒரு அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்மோடு தலைமை செய்தியாளர் கார்த்திகேயன் இணைகிறார். என்னென்ன கூடுதல் விவரங்கள் கிடைச்சிருக்கு கார்த்திகேயன்? ஒரு பரபரப்பான சூழல்ல அந்த சந்திப்பு நேற்று இரவு நடந்தது. அதோடும் முக்கியமாக அந்த சந்திப்பு முடிந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் வெளியே வந்த விதம் என்பது பெரிய சர்ச்சையை தமிழ்நாட்டு அரசியலில் கிளப்பியது. ஒரு கைக்குட்டையை பயன்படுத்தி தன்னுடைய முகத்தை மறைத்தவாறு அவர் வெளியே வந்தது ஒரு பெரிய பேசுபொருளாக தமிழ்நாடு அரசியலில் மாறியது. இந்த சூழல்ல அதிகாரப்பூர்வமாக அந்த இரு கட்சிகளிடமிருந்து இதுவரை எந்த ஒரு தகவலும் அதிகாரப்பூர்வமாக வெளிப்படுத்தாத சூழலில் அந்த கட்சியினுடைய தலைவர்களோடும் சரி இல்ல உளவுத்துறையிலோடும் சரி நாம் தொடர்பு கொண்டு இல்ல பேசும் பொழுது பல்வேறு புதிய தகவல்கள் கசிந்திருக்கிறது. அதுல ஒரு முக்கியமான தகவல், ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி தற்போது மேற்கொண்டிருக்கும் அந்த மக்களை மீட்போம் தமிழகத்தை காப்போம் சுற்றுப்பயணம் என்பது ஒரு பெரிய தோல்வி என்றும் அதில் பெரிய அளவிற்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை, எதிர்பார்த்த தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. அதனால் புதிய யுக்திகளை ஆலோசித்து இல்லை ஆராய்ந்து மீண்டும் அது போன்ற யுக்திகளை கையில் எடுக்குமாறு அறிவுறுத்தியதாக தகவல்கள் வெளிவந்திருக்கு. அதே போல நேற்றைய சந்திப்பில் திரு அமித்ஷா அவர்கள் கட்சியிலிருந்து பிரிந்து போன டிடிவி தினகரன், நல்ல புதுக்கட்சி தொடங்கி இருக்கிற டிடிவி தினகரன் அவர்களை கூட்டணியில் சேர்த்துக் கொள்வது, அதே போல ஓபிஎஸ் மற்றும் சசிகலா அவர்களையும் கட்சியில் இணைத்துக் கொள்வது, மீண்டும் அதிமுகவில் இணைத்துக் கொள்வது குறித்து வலியுறுத்தியதாகவும் அதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறுத்ததாகவும் மாறாக அவர் அவர்களை கூட்டணியில் சேர்த்துக் கொள்வதில் தங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை, அதுக்கேற்றவாறு தொகுதி பங்கீடையும் செய்து கொள்ளலாம் என்று அதற்கு ஒத்திசைவு தெரிவித்ததாகவும் இல்ல அதற்கு செவிசாய்த்ததாகவும் தகவல்கள் வந்திருக்கு. குறிப்பா திரு டிடிவி தினகரன் அவர்கள் என்னை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று வெளிப்படையாகவே சொல்லியிருக்கார். இந்த சூழ்நிலை நான் அவரை எப்படி மீண்டும் என்னை இங்கே அகாமடேட் செய்ய முடியும், அவரை எப்படி இதில் சேர்த்துக்கொள்ள முடியும், அதனால் பெரிய ஒரு சிக்கல் ஏற்படும் என்ற தன்னுடைய வருத்தத்தை பதிவு செய்திருக்கிறார் முதலில். அதே போல ஓபிஎஸ் அவர்கள் மீண்டும் ஒரு சாதாரண தொண்டராக வருவதற்கே தயாராக இருக்கும் பொழுது இதற்காக அன்கண்டிஷனலா எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் நான் மீண்டும் அதிமுகவுக்கு வருவதற்கு ஒரு தொண்டனாக வருவதற்கு தயாராக இருக்கிறேன் ஓபிஎஸ் வெளிப்படையாகவே பிரகடனப்படுத்தினார். அப்படிப்பட்ட ஒரு நபரை ஏன் சேர்த்துக் கொள்வதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி திரு அமித்ஷா நேரடியாகவே திரு எடப்பாடி பழனிசாமி அவரிடம் கேட்டதாகவும் அதற்கு பதிலளித்த பழனிசாமி அவர் முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர், அப்படியே அவர் சாதாரண தொண்டராக வருவதாக ஒப்புக்கொண்டாலும் கூட அது நிச்சயமாக ஒரு பவர் ஸ்ட்ரகிள், அதாவது ஒரு கட்சி ஒரு அதிகார போட்டியை அதிமுகவில் மீண்டும் உருவாக்கும், தொண்டர்கள் மத்தியில் அது ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தி ஒரு பிரிவை ஏற்படுத்தும், அது நிச்சயமாக ஒரு தேர்தலை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல் அதிமுகவுக்கும் சரி இந்த கூட்டணிக்கும் சரி அது நன்மை பயர்க்காது, அதனால் கட்சியில் அவரை ஏற்றுக்கொள்வது மீண்டும் அவரை சேர்த்துக் கொள்வதுன்றது சாத்தியமில்லை, மாறாக டிடிவி தினகரையும் சரி திரு ஓபிஎஸ் அவர்களையும் என்டிஏ கூட்டணியில் நீங்கள் அனுசரித்து வைத்துக் கொள்ளலாம், நாங்கள் அதுக்கு ஏற்றவாறு தொகுதி பங்கீடில் தாராளமாக தொகுதிகளின் எண்ணிக்கையை உயர்த்தி உங்களுக்கு வழங்குகிறோம் என்று ஒரு அது போன்ற ஒரு ஆஃபரை அவர் பண்ணியிருக்கிறதாக செய்திகள் வந்திருக்கு அங்கிருந்து. குறிப்பா இன்னொரு அதுல ஏற்கனவே நான் சொன்னது போல இப்போ அவர் மேற்கொண்ட சுற்றுப்பயணம் என்பது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை,
என்பதை வந்து அவர் அமித்ஷா அவர்கள் அந்த அவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதற்கு அவர் சொல்ல காரணம் வந்து இந்த சுற்றுப்பயணம் நடந்த காலத்தில் பெருமளவில் வந்து பேசப்பட்ட பிரச்சனைகள் வந்து இந்த கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனை, பிணக்குகள், மீண்டும் கட்சியினுடைய ஒன்றிணைவு, கட்சியில் இருக்கக்கூடிய பாஜகவோட கூட்டணி வைத்ததை நியாயப்படுத்துது, இது போன்ற பிரச்சனைகளை அதிகமாக பேசிக் கொண்டிருக்கிறார். இரண்டாவது, அவர் கையாண்ட யுக்திகளும் கூட மக்களிடத்தில் பெரிய அளவுக்கு வந்து சென்று சேரவில்லை, பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு அவர் குறிப்பிட்ட காரணம் வந்து அவர் ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய உளவுத்துறை, அதே போல பாஜகவினுடைய தமிழக பாஜகவிலிருந்து தலைவர்களிருந்து பெறப்பட்ட இன்புட்ஸ், அதன் அடிப்படையில் தான் வந்து திரு அமித்ஷா அவர்கள் அவருடைய சுற்றுப்பயணம் குறித்து இவ்வாறான ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி சென்று அமித்ஷா சென்று சந்தித்த அதே காலகட்டத்தில் தான் சமயத்தில் தான் வந்து BL சந்தோஷ், அந்த கட்சியினுடைய தேசிய பொதுச் செயலாளர், அவர் வந்து தமிழ்நாடு வந்திருந்தார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜகவினுடைய மூத்த நிர்வாகிகள் எல்லோரோடையும் வந்து ஒரு கலந்துரையாடல் நடந்தது சென்னையில். அப்ப அந்த கலந்துரையாடலின் போது வெளிப்படையாக திரு எடப்பாடி பழனிசாமியுடைய நிலைப்பாடு, அவர் வந்து தொடர்ந்து அடம் பிடித்து மித்த கட்சி தலைவர்கள் பிரிந்து சென்ற தலைவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்வது, இல்லது அவருடைய சுற்றுப்பயணம் குறித்து வெளிப்படையாக தமிழ்நாட்டு பாஜக தலைவர்கள் தங்களுடைய கருத்துக்களை BL சந்தோஷிடம் தெரிவித்திருக்கிறார்கள். அவர் மூலமாக பல்வேறு கருத்துக்கள் திரு அமித்ஷா அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அதே போல இன்டெலிஜென்ஸ் பியூரோ என்று சொல்லக்கூடிய உளவு பிரிவும் சரி, ஒன்றிய அரசினுடைய உளவு பிரிவுகளும் இங்க இருக்கக்கூடிய கள நிலவரம் குறித்து, அதற்கான என்னென்ன ஸ்டேட்டஸ் என்பதை குறித்து அவருக்கு வந்து விரிவாக வந்து அறிக்கையில் தந்திருக்கிறார்கள். இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது ஆளும் திமுக கூட்டணிக்கு ஒரு சாதகமான நிலைதான் இருக்கிறது. இன்றைய நிலையில் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு நாள் ஏறக்குறைய 100 தொகுதிகளுக்கு மேல் வந்து கவர் செய்து அந்த ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டும் கூட பெரிய தாக்கத்தை மக்கள் மன்றத்தில் ஏற்படுத்த முடியவில்லை அவரால். இந்த பிளவு என்பது இல்லை இந்த பிரிந்து சென்றவர்களில் ஏதோ ஒரு விதத்தில் ஒன்று சேர்க்காவிட்டால் குறைந்தபட்சம் திமுக கூட்டணிக்கு ஒரு சவால் கூட விட முடியாது, ஒரு பெரிய தோல்வியை சந்திக்க வேண்டிய நிலை இருக்கும் என்ற கருத்துக்களை எல்லாம் உளவுத்துறையும் சரி, இல்ல தமிழ்நாடு பாஜகவும் சரி, இரண்டு தரப்பில் இருந்தும் ஒன்றிய உள்துறை அமைச்சருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் எதிரொலியாகத்தான் நேற்று டெல்லி சென்ற திரு அமித்ஷா டெல்லி சென்ற திரு எடப்பாடி பழனிசாமியிடம் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கட்சியில் மீண்டும் அவர்களை சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறார். அதை வந்து ரொம்ப ஆழித்தமாக வந்து அவர் மறுத்ததன் காரணமாக நிச்சயமாக கூட்டணியில் அவர்கள் இடம்பெறுவார்கள் என்ற ஒரு கண்டிஷனை வந்து அவர்கிட்ட இம்போஸ் பண்ணியிருக்கார். அதற்காக அடுத்த கட்டமாக வருகிற அக்டோபர் மாதத்தில், அதாவது அடுத்த மாதத்தில் இது சம்பந்தமான மீண்டும் ஒரு கலந்துரையாடல் திரு அமித்ஷா அவர்களுக்கும் திரு எடப்பாடி பழனிசாமியிற்கும் நடக்கக்கூடும் என்ற கருத்துக்களும் நமக்கு கிடைக்கப்பெறுது. அந்த சமயத்தில் இவர்களை வந்து கூட்டணியில் சேர்த்துக் கொள்வதா, இல்ல ஒருவேளை திரு எடப்பாடி பழனிசாமி இணங்கி அவர் மனம் இணங்கி வந்து அவர்களை கட்சியை சேர்த்துக்கொள்ள OPS அவர்களை சேர்த்துக்கொள்வதற்கு வந்து தயாரா இருக்காரா என்பது குறித்து ஒரு தெளிவு பிறக்கும். ஆனால் இப்போதைக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு தளர்வோடு டிடிவி தினகரன் அவர்களையும் OPS அவர்களையும் இந்த கூட்டணியில் இணைத்துக் கொள்வதற்கு தயாராக இருப்பதற்கான விஷயத்தை அவர் வந்து கன்வே பண்ணிட்டு வந்திருக்காருங்க. இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள். வரும் நாட்கள்ல என்னென்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். தகவல்களுக்கு நன்றி கார்த்திகேயன். தந்தை பெரியாரின் 147வது பிறந்த நாள் தமிழ்நாடு முழுவதும் சமூக நீதி நாளாக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. திருச்சி சென்ற முதலமைச்சர் MK ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மத்திய பேருந்து நிலையத்தில் பெரியார் சிலைக்கு கீழே வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்படத்திற்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதைத் தொடர்ந்து திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சென்ற முதலமைச்சர் சமூக நீதி நாள் உறுதிமொழி ஏற்பு நிகழ்வில் கலந்து கொண்டு உறுதிமொழி ஏற்றார். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற அன்பு நெறியையும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பண்பு நெறியையும் சமுதாயம் அமைத்திட இந்த நாளில் உறுதியேற்கிறேன். கேரள மாநிலம் வைக்கத்தில் உள்ள பெரியார் நினைவகத்தில் அவரது பிறந்தநாள் விழா கேரள அரசு சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கோட்டயம் மாவட்ட ஆட்சியர், வைக்கம் நகர்மன்ற தலைவர் மற்றும் பெரியாரி அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் பெரியார் சிலைக்கும் உருவப்படத்திற்கும் மரியாதை செலுத்தினர். வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க
பெரியார் திடலில் உள்ள பெரியாரின் நினைவிடத்தில் திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி மரியாதை செலுத்தினார். பின்னர் அனைவரும் சமூக நீதி நாள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். பெரியார் உலகமயம், உலகம் பெரியார் மயம். சிறுகனூரில் 100 கோடி திட்டத்திலே ஒரு பெரிய சிறப்பான பெரியார் உலகம் வளர்ந்தோங்கி கொண்டிருக்கிறது. தந்தை பெரியாரின் 150வது பிறந்த நாள் விழாவில் அது சிறப்பாக திறக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். சென்னை அண்ணா சாலையில் அரசு பன்னோக்கு மருத்துவமனை அருகே பெரியார் சிலைக்கு கீழே வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்படத்திற்கு தமிழ்நாடு அரசு சார்பில் அமைச்சர் P.K. சேகர் பாபு மரியாதை செலுத்தினார். அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பே. சண்முகம், விசிக சார்பாக வன்னியரசு, மல்லை சத்யா உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். மதிமுக தலைமை அலுவலகத்தில் உள்ள பெரியார் சிலைக்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதேபோல அண்ணா மேம்பாலம் அருகே பெரியார் சிலைக்கு கீழே வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்படத்திற்கு அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மரியாதை செலுத்தினார். முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம், அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் உள்ளிட்டோரும் அங்கு மரியாதை செலுத்தினர். தைலாபுரத்தில் உள்ள பெரியார் சிலைக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அன்புமணி தரப்புக்கு வழங்கப்பட்ட அங்கீகார கடிதம் மற்றும் சின்னம் ஒதுக்கீட்டை திரும்பப் பெற வலியுறுத்தி தேர்தல் ஆணையத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பு முறையிட்டுள்ளது. அன்புமணி தரப்புக்கு வழங்கப்பட்ட அங்கீகார கடிதம் மற்றும் சின்னம் ஒதுக்கீடு தொடர்பாக சட்டமன்ற உறுப்பினர் அருள், சட்ட ஆலோசகர்கள் அருள் மற்றும் சுவாமிநாதன் ஆகியோர் டெல்லியில் உள்ள தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்தனர். அப்போது பாமகவின் தலைவர் பதவியில் இல்லாதவருக்கு கட்சி அங்கீகாரம் மற்றும் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கீடு செய்தது ஏற்புடையதல்ல என அவர்கள் முழக்கமிட்டனர். ராமதாஸ் சார்பில் பல மனுக்கள் அளித்தும் நடவடிக்கை எடுக்காமல் தேர்தல் ஆணையம் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராமதாஸின் சட்ட ஆலோசகர் அருள், பாமகவின் தலைவர் ராமதாஸ் தான் என்பதற்கான ஆவணங்களை தலைமை தேர்தல் ஆணையத்திடம் அளித்துள்ளதாக தெரிவித்தார். சில பொய்யான தகவல்களை கொடுத்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய காலத்தை நீட்டிப்பதாக சொல்லி ஒரு கடிதத்தை கொடுத்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஐயா இல்லாதவர்கள்தான் தலையாக இருக்கிறார்கள் என்ற ஒரு பொய்யான தகவலை சொல்லியிருப்பதை மாற்றி அமைப்பதற்காக அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்து அதற்கான அனைத்து ஆவணங்களையும் நாங்கள் தேர்தல் ஆணையரிடம் சமர்ப்பித்துள்ளோம். தொடர்ந்து பேசிய பாமக எம்எல்ஏ அருள், தங்கள் கோரிக்கைகள் மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கும் என்ற நம்பிக்கை உள்ளதாக தெரிவித்தார். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையிலே மருத்துவர் ஐயா அவர்கள் தான் தலைவர். மருத்துவர் ஐயா அவர்கள் பின்னாலே தான் லட்சோப லட்சம் மக்கள் இருக்கிறார்கள். 2.5 கோடி வன்னியருடைய பாதுகாவலர் டாக்டர் ஐயா அவர்கள் மட்டுமே. இதை அவரது சொல்லிடும் பொழுது அவங்க கேட்டுக்கிட்டாங்க. இதனுடைய சட்டப்பூர்வமான விவரங்களை மிக தெளிவாக அவர்களுக்கு எடுத்துரைத்திருக்கிறோம். அன்புமணிக்கு அனுப்பப்பட்ட கடிதத்தை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்றும் தீவிர விசாரணைக்கு பிறகே கட்சி அங்கீகாரம் மற்றும் சின்னம் குறித்து முடிவெடுக்க வேண்டும் என்றும் ராமதாஸ் தரப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். நடிகர் கமல்ஹாசனுடன் இணைந்து நடிக்க விரும்புவதாக தெரிவித்துள்ள நடிகர் ரஜினிகாந்த், ரெட் ஜெயண்ட் மற்றும் ராஜ்கமல் இன்டர்நேஷனல் நிறுவனங்கள் இணைந்து தயாரிக்கும் படத்தில் நடிக்க உள்ளதாகவும் கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். மீண்டும் நீங்களும் கமல் சாரும் வச்சிருக்கீங்க, ஆனால் ரொம்ப வருஷம் கழிச்சு திரும்பி நடிக்க போகிறது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ராஜ்கமல் ரெட் ஜெயண்ட் 2 பேருக்கு சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறேன். இன்னும் டைரக்டர் ஃபிக்ஸ் ஆகலை. நம்ம 2 பேரும் ஆக்ட் பண்ணணும்னு ஆசை. அது கரெக்டான கதாபாத்திரம் கிடைக்கணும். கிடைச்சி ஆக்ட் பண்ணணும். இன்னும் பிளான் இருக்கா சார்? பிளான் இருக்குது. இன்னும் டைரக்டர் கதாபாத்திரம் ரெடி ஆகும். இன்னும் ஃபிக்ஸ் ஆகும் சார். இன்னைக்கு பெரியாருக்கும் பிறந்தநாள், பிரதமருக்கும் பிறந்தநாள். என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சன் நியூஸுடன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.